إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال تعالى يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون وقال النبي صلى الله عليه وسلم ما رأيت مثل الجنة نام طالبها ولا مثل النار نام هاربها وقال أيضا إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس فمن اتقى الشبهات فقد استبرأ لدينه وعرضه ومن وقع في الشبهات وقع في الحرام كالراعي يرعى حول الحمى يوشك أن يرتع فيه ألا وإن لكل ملك حما ألا وإن حمى الله محارمه ألا إن في الجسد مضغة فإذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து போஷிக்கக்கூடிய சர்வ வல்லமையுடைய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மன்வாலுக்கு ஒத்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் பின்தொடரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்காக வேண்டி அல்லாஹின் திரு இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அம்மனவாலஹு எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து மேலான சொர்க்கத்தை நுழைவிக்கிறதுக்காக வேண்டி அவனுடைய பரிசுத்தமான விருந்தாளியாக அனுப்பின ரமலானுடைய மாதம் எங்களை விட்டு பிரியக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடைசி ஜும்மாவுடைய தினத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய கடைசி ஜும்மா இது. அடுத்த வருடம் ரமலானுடைய மாதத்தை அடைவோம், அதில் ஒரு ஜும்மாவை பெறுவோமா என்பதை நமக்கு எந்தவித உறுதியும் கிடையாது. எனவே இந்த ரமலானுடைய மாதம் எங்களை பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுடைய நெருங்கிய அடியார்களாக மாற்றி சொர்க்கவாதிகளாக ஆக்கி செல்ல வந்திருக்கின்றது. ஆரம்ப அதனுடைய ரஹ்மத்துடைய பத்தை அடைந்து மக்ஃபிரத்துடைய பத்து நுழைந்து அதை விட்டும் வெளியாகி இப்போது இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை என்று சொல்லக்கூடிய கடைசி பத்துடைய பாதி நாட்களையும் கடந்து விட்டோம். 24 நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்கள் தான் இந்த அல்லாஹுடைய விருந்தாளி ரமலானுடைய மாதம் எங்களோடு கூட இருக்க போகின்றது. எங்களிடத்தில் யாராவது ஒரு ஜனாதிபதியுடைய விருந்தாளி எங்களிடத்தில் வந்தால், அவருடைய முக்கியஸ்தர் ஒருத்தர் எங்களிடத்தில் விருந்தாளியாக வந்தால் நாம் அவருக்காக வேண்டி எங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வோம், அவருக்காக வேண்டி எங்களுடைய வேலைகள் எல்லாம் முன்ன பின்னாக்கி
தொழில்களை ஒதுக்கி ஏனைய காரியங்களை விட்டு விலகி அவரோட முடியுமான காலங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிப்போம். ஏன் அவர் திரும்பி போய் தன்னை அனுப்பினவரிடத்தில் எங்களை பற்றி பெருமையை பாராட்டி சொல்லவேன் என்பதற்காக வேண்டி. சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் சாதாரண ஒரு அரசனுடைய விருந்தாளி கிடையாது. சாதாரண ஒரு மனிதனால் அனுப்பப்பட்ட ஒரு விருந்தாளி அல்ல. மாறாக எங்களிடத்தில் மாலிக்குல் முல்க், அனைத்து ஆட்சிக்கும் சொந்தக்காரன், முழு அகிலத்துக்கும் சொந்தக்காரன், ஈருலகத்துக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹுடைய புறத்திலிருந்து விருந்தாளியாக எங்களிடத்தில் வந்திருக்கின்றது. நாம் இந்த 24 நாட்கள் இந்த ரமலானை எவ்வாறு கண்ணியப்படுத்தினோம், இந்த ரமலானை எவ்வாறு கவனித்தோம், இந்த ரமலானுக்காக வேண்டி எங்களுடைய காரியங்களை, உலக விஷயங்களை எந்த அளவுக்கு ஒதுக்கி அந்த ரமலானோடு எங்களை அர்ப்பணித்தோம் என்பதை ஒவ்வொருத்தரும் கணக்கு பார்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தினோமா அல்லது கணக்கில்லாமல் வளமையான எங்களுடைய காலங்களை போன்று ரமலானையும் வீணாக்கி விட்டோமா என்று எங்களை சுயமாக விசாரித்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து சென்று அல்லாஹ்விடத்தில் எங்களை பற்றி புகழ்ந்து சொல்லும் இந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்தி இருந்தால், அது அவ்வாறில்லை என்றால் எங்களுக்கு எதிராக புகார் செய்யும். நீ யாரிடத்தில் என்னை அனுப்பினாய், எவனுக்கு என்னை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, உன்னை பற்றியும் எந்த சிந்தனையும் கிடையாது. அவனுக்கு ரமலானும் உண்டுதான், ரமலான் அல்லாத மாதமும் உண்டுதான். ரமலான் காலத்திலேயும் அவன் பகல் நேரத்திலே சாப்பிட்டு கொண்டிருந்தான். ரமலானுடைய நாட்களில் நோன்பு பிடிக்காமல் தன்னுடைய மீன்பிடி தொழிலுக்காக வேண்டி, தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி, தன்னுடைய விவசாயத்துக்காக வேண்டி, தன்னுடைய உலக காரியங்களுக்காக வேண்டி என்னை புறக்கணித்து, என்னை நோன்பு கூட என்னை பிடிக்காமல், இரவுகளை நின்று வணங்காமல் ஆடல் பாடல்களையும் வீணான களியாட்டங்களையும் உலக இன்பங்களிலும் ஈடுபட்டிருந்தான் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? சகோதரர்களே, எங்களுடைய மீன்பிடி தொழிலங்களை காப்பாற்றாது, எங்களுடைய காசி பணங்களை காப்பாற்றாது, எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுக்கு எதிராக, எங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்ல மாட்டார்கள், நாங்கள் மாட்டிக்கொள்வோம். ரமலான் நோன்பு சிபாரிசு செய்யக்கூடியது, அதனுடைய சிபாரிசை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்று ஹதீஸில் வந்திருக்கின்றது. என்ன சிபாரிசு செய்யும்? எங்களை பற்றி புகழ்ந்து சொல்லும், இவன் என்னை நன்றாக கவனித்தான், தன்னுடைய காரியங்களை விட்டு ஒதுங்கி எனக்காக வேண்டி அவன் முழுமையாக அர்ப்பணித்தான், பகல் நேரத்தில் நோன்பு பிடித்து மனோ இச்சைகளை அடக்கி நல்லமல்களுக்கு அளித்தான், இரவு நேரத்தில் தன்னுடைய ஓய்வை தூக்கத்தை ஒதுக்கி தராவீஹுடைய தொழுகையிலும் இன்னும் ஒன்றான குர்ஆனுடைய திலாவத், கியாமுல் லைல் போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டான் என்று ரமலான் எங்களை பற்றி புகழ்ந்து சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ், இவன் என்னை கண்ணியப்படுத்தினது போன்று நீ இவனை கண்ணியப்படுத்தி மேலான சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக, ரய்யான் என்ற வாசல் வழியாக இவனுக்கு அழைப்பு கொடுப்பாயாக என்று ரமலான் எங்களுக்கு சார்பாக சிபாரிசு செய்யும். அதுக்கு மாற்றமாக ரமலானை கண்ணியப்படுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டம். சகோதரர்களே, எங்களுக்கு எதிராக ரமலான் வாதிடும், எவ்வளோ ஒரு மோசமான இடத்துல அனுப்பினாய், நோன்பு பிடிக்காமல் இரவு நேரங்களை வீணாக்கி, ஒரு தராவீஹ் கூட கிடையாது, இஷாக்கு வந்தான் தொழுதான் போனான், ஏனைய நாட்களை போன்றுதான். ரமலான் என்று விசேஷமாக கொடுக்கப்பட்ட தொழுகை. சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் முடிந்தால் நீங்கள் எவ்வளோதான் விரும்பினாலும் தராவீஹ் தொழ முடியாது. அடுத்த ரமலானுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். இவ்வளோ உன்னதமான ஒரு தொழுகை எவ்வளோ பேர் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய கவலைக்கு ஒரு விஷயம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள், ஆண்கள் வீடுகளுக்கு செல்கின்றார்கள். தலை கீழாக நடக்கின்றது. பெண்கள் வீட்டில் இருந்து தொழ வேண்டும், ஆண்கள் பள்ளிவாசலில் இருந்து ஒரு வணக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இதுக்கு தலை கீழாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் மிகப்பெரிய கவலையான விஷயம். சகோதரர்களே, ரமலான் எங்களை பரிசுத்தப்படுத்தி சொர்க்கவாதிகளாக மாற்ற வந்தது. ரமலானை அடைந்தும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அவன் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லம் யுக்ஃபர் ஃபீ ரமதான் ஃபமதா, ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவனுக்கு பிறகு எப்பதான் சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது?
அவனுடைய பாவம் பிறகு எப்பதான் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தூங்கக்கூடிய சகோதரர் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். ஜும்மாக்கு வாரதை தூங்க வல்ல 2 ரக்காயத்தை சுருக்கி 2 நேர தொழுகையாக மாற்றி மற்ற 2 அந்த ரக்காத்துக்கு பதிலாக தன் ஹுத்பா பயானை கேட்க வந்திருக்கிறோம் என்றால் விழித்து கொண்டு கேளுங்கள். இருப்புகளை மாற்றி உட்கார்ந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் யாராய் தூங்கக்கூடிய சகோதரர் இருந்தால் அவர் மீது இறக்கப்பட்டு அவர்களை எழுப்பி விடுங்கள். இது தூங்கக்கூடிய இடமில்ல சகோதரர்களே. என்னுடைய வாழ்க்கையில திருத்தங்களை அடைவதற்காக வேண்டி மார்க்கத்தில் விளக்கத்தை அடையத்தான் வருகின்றோம். இங்கே வந்து தூங்கிட்டோம் என்றால் கடல்ல முக்கினவர் மீன் பிடிக்க போய் தூங்கினார் என்ன நடக்கும்? வாகன மோட்டர் தூங்கினார்னா என்ன நடக்கும்? வியாபாரத்துக்கு போனவர் தூங்கினார்னால் என்ன நடக்கும்? இன்றைக்கு தீன்ல தூங்கி கொண்டிருக்கிறோம். இதனால் மார்க்கத்திட்டு ரொம்ப தூரமாகி கொண்டிருக்கிறோம். கவனமாக கேளுங்கள். இது எனக்காக வேண்டிய அல்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஞாபகப்படுத்தப்படுகிறது. மிம்பருடைய மேடைகள் வெறும் கதையாளக்க வல்ல சகோதரர்களே. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான திருத்தமான விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய இடங்கள். அதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசீன்கள். நபிமார்கள் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஒவ்வொரு மூமின்களுக்கும் அவங்களுடைய உயிரை விட பெருமதி மிக்கவர்கள், இரக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள். நபியுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு ஹதீஸ்களும், ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு சொல்களும் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து மேலான சொர்க்கத்துக்கு கொண்டு போய் செல்லத்தான். அதே மாதிரி தான் உலமா வரசத்துல் அம்பியா. உலமாக்கள் நபிமாருடைய வாரிசீன்கள். அவர்கள் பட்டர் பூச வந்தவர்கள் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நலவுகள் எடுத்து சொல்ல வந்தவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் திருத்த நல்ல வழியை காட்ட வந்தவர்கள் சகோதரர்களே. எனவே கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு பயானையும் கவனமாக கேளுங்கள். இது வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக விடுதலை கடைசி 10 இருக்கிறது என்று சொன்னார்கள். மனிதனை நரகத்தை விட்டு பரிசுத்தப்படுத்த ரமலான் மாதம் வந்திருக்கின்றது. நாம் இப்ப கழிந்த 4 நாட்களில் நரக விடுதலை எந்த அளவுக்கு அடைந்திருக்கின்றோம்? 24 நாட்களில் நாங்கள் நரகத்திலிருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் அல்லது நரகத்தின் பக்கம் நெருங்கி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரமலான் எங்களை விட்டு பிரிந்து சென்றுவிடும். ஆனால் நாங்கள் இதே நிலைமையில் இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக இருப்போம் என்று சொன்னால், எங்களை விட பெரிய நஷ்டவாளிகள் உலகத்தில் யாருமே கிடையாது. எங்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் நரகத்தை விட்டு தப்ப முடியாது. முழுலகம் அளவு தங்கம் இருந்தாலும், அதே மாதிரி இன்னொரு மடங்கு இருந்தாலும் மனிதன் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள கியாமத்து நாளில் முயற்சிப்பான். ஆனால் அவனுடைய முயற்சி வீணாகி விடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். உலகத்தில் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான், அவகாசத்தை தந்திருக்கிறான். நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடம் உலகம்தான். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹை வணங்கி அவனுக்கு வழிபட்டு அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் வாழ்ந்து மனோயிச்சைகளை அர்ப்பணித்து மேலான மறுமையுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நரகம் பயங்கரமான சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் எங்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். நரகத்துடைய பயங்கரத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எதுக்கு என்று சொன்னால், நாம் அந்த நரகத்தை போய் விழுந்திடக்கூடாது, அந்த நரகத்தில் கருகிடக்கூடாது, அந்த நரகத்தில் விறகுகளாக மாறிடக்கூடாது, நரகத்துடைய எரிக்கற்களாக மாறக்கூடாது என்பதற்காக நினைத்தான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாருங்கள். இன்று நாம் குடும்பத்தையும் எங்களையும் பசியை விட்டு பாதுகாக்க முயற்சி செய்கிறோம். ஆடை இல்லாத தன்மை விட்டும் தப்ப முயற்சி செய்கின்றோம். வீடு ஒழுகாமல் இருக்க முயற்சி செய்கின்றோம். வாகன வசதிகளை உண்டாக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் அதைவிட மிகப்பெரிய தேவை கூவாம்புசக்கும், உங்களையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வஹலீக்கும் உங்களுடைய குடும்பத்தினரையும். நாரன் நெருப்பை விட்டும், பயங்கர நெருப்பு, நரகத்துடைய நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நெருப்புடைய விறகுகள் எரிகற்கள் எது தெரியுமா? அன்னாஸ், மனிதர்கள், பாவம் செய்தவர்கள், ரமலான் மாதத்தை வீணாக்கினவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தவர்கள், நபியுடைய சுன்னத்திலே புறக்கணித்தவர்கள், ஹராத்தை செய்தவர்கள், மார்க்கத்துக்கு முரணாக நடந்தவர்கள்,
அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், இந்த மனிதர்கள் தான் வகூதுஹன் நாஸ், அந்த நரகத்துடைய எரிக்கற்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எரிக்கற்கள் என்றால் எரிந்து சாம்பலாக கூடியவர்கள் அல்ல, அவர்கள் எரிந்து கொண்டு நெருப்பை மூட்டி கொண்டிருப்பார்கள். அவங்க உடம்பு எரிஞ்சு கொண்டு அது நெருப்பை மூட்டி கொண்டிருக்கும். எவ்வாறு விறகு செய்கிறதோ அந்த வேலையை நரகத்தில் மனிதன் செய்வான். மனிதன் பிணம் இன்றைக்கு எரிஞ்சால் எவ்வளோ துர்நாற்றம் அடிக்கிறது. ஒரு பிணம் ஒன்று எரிந்தால் ஒரு பிணத்துக்கு பக்கத்தால் எங்களை போக முடியாது. அது எரியும் பொழுது மூக்க பற்றி கொண்டு போகிறோம், துருவாடையை தாங்க முடியாது என்று சொல்கிறோம். எனவேதான் நரகம் துருவாடை உள்ளது. ஏன் மனிதனை கொண்டு எரிக்கப்படுகிறது? நரகம் துருவாடை மிக்கது. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அடுத்தது கல்லுகளை கொண்டு எரிக்கப்படும். இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜாரா என்றால் கிப்ரீத். கிப்ரீத் என்றால் தார் தயாரிக்கக்கூடிய கல். அது பயங்கரமாக எரியக்கூடியது, பயங்கர சூடானது. எனவே நரகத்துடைய நெருப்பு பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கும், பயங்கர சூடானது. இன்றைக்கு கல்லுள்ள ஊர்களை தெரியும், பெரிய கல் எந்த ஊரில் இருக்கு அங்கே பயங்கர சூடு. குர்நாகல், தம்புல்ல போன்ற பகுதியில் சூடு அதிகம். என்ன காரணம்? பெரிய கல் அந்த ஊரில் இருக்குது. எந்த நரகத்தில் கல்லுகள் விறகுகளாக எரிகற்களாக இருக்குமோ அந்த நரகத்துடைய சூடு எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஊசியுடைய காதளவு அல்லது கண் அளவு, ஊசியுடைய நூல் நுழைக்கக்கூடிய இடம் அளவு நரகத்துடைய நெருப்பை திறந்து விட்டால் முழு உலகமும் அந்த சூட்டை தாங்காமல் கருகி விடும் என்று சொன்னார்கள். முழு உலகமும் ஒரு ஊசுடைய கண் என்று சொன்ன எவ்வளோ பெருசு சகோதரர்களே, ஒரு சிறிய ஒரு பகுதி. அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் என்றால் முழு உலகத்தை அது எரித்து சாம்பலாக்கிடும் என்று சொன்னார்கள். என்றால் அந்த நரகத்துக்குள்ளால் இருப்ப ஒரு நிலைமை என்னவாக இருக்கும்? நரகவாதிகள் சாப்பிடக்கூடிய உணவு ஜக்கூம், கள்ளி மரங்கள், முள்ளு மரங்கள், அது எவ்வளோ துருவாடை உள்ளதாக இருக்கும் என்றால் அதை பிழிந்து ஒரு துளியை இந்த உலகத்தில் நடுவில் தெளித்தால் முழு உலகமும் துருவாடையால நிரம்பி விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு பயங்கரமானதான் நரகம். 3000 வருடங்கள் தொடர்ந்து மூட்டப்பட்டது. முதல் 1000 வருடத்தில் சிவப்பு கலராக மாறியது, இன்னொரு வாயத்தில் வெள்ளை நிறமாக மாறியது. சும்மா ஊக்கித் அலைஹா அல்ஃபாம் ஹத்தா ஹ்மரத், முதலாவது வெள்ளையானால் இரண்டாவது சிவப்பாக மாறிவிட்டது. சும்மா உமிர் அலைஹா ஃபஊக்கித் அலைஹா அல்ஃபாம் ஹத்தா ஸ்வத்தத், இன்னும் 1000 வருஷங்கள் நெருப்பை மூட்டும்படி அல்லாஹ் சொன்னான். அடுத்த 1000 வருடம் மூட்டப்பட்டது. அதனுடைய கலர் அப்படியே கருப்பு கலர். ஃபைதா ஹிய சௌதா முஸ்லிமா லா யுதிஉ ஷரருஹா வலா யுத்ஃபா லஹபுஹா, அது பயங்கர கருமை நிறம் உள்ளது. அதனுடைய நெருப்பு சுடர்களுக்கு கூட வெளிச்சம் கிடையாது. அதனுடைய நெருப்பு கங்குகளை அணைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமானதான் நரகம். நரகவாதிகளை சங்கிலிகளால் கட்டப்படும் ஒரு வளையத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்க கட்டப்படக்கூடிய சங்கிலியுடைய ஒரு வளையம், ஒரு சின்ன ஒரு துண்டு, அதை எடுத்து முழு உலகத்துடைய மலைகள் மீது வைக்கப்பட்டால் முழு மலைகளும் அதை சுமக்க சக்தியற்று 7 பூமி கீழால போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சின்ன ஒரு துண்டு அவ்வளோ பாரம் என்று சொன்னால் சும்ம ஃபீ சில்சிலத்தின் 70 திராஅன் ஃபஸ்லுகூஹ், அந்த 70 முலம் சங்கிலிகளால் கட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த சங்கிலியில் ஒரு சின்ன ஒரு துண்டு முழு உலகத்துடைய மலைகளால் சுமக்க முடியாது என்றால் அந்த சங்கிலியால் கட்டப்படக்கூடிய மனித நிலைமை என்னவாகும் சகோதரர்களே? நரகம் சாதாரணதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான ஃபீ ஹாதல் மஸ்ஜித் 100,000 அவ் யஸீதுன் வ ஃபீஹிம் ரஜுலுன் வாஹித் மின் அஹ்லின் நார் ஃபதனஃபஸ லஹ்தரகல் மஸ்ஜித் ஃபஅஸாபஹு நஃபஸுஹு லஹ்தரகல் மஸ்ஜித் வ மன் ஃபீஹ். சொன்னாங்க, இந்த பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியில் 1,00,000 பேர் அல்லது அதை விட அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருவர் நரகவாதியாக இருந்தால், நரகத்திலிருந்து வந்தவனாக இருந்தால், அவன் மூச்சு விடுவான் என்று சொன்னால் அந்த நரகத்திலிருந்து வந்ததினால அவன் மூச்சு எவ்வளோ பயங்கரமான அனல் காற்றாக இருக்கும் என்றால் லஹ்தரகல் மஸ்ஜித் வ மன் ஃபீஹ் சொன்னார், இந்த பள்ளிவாசலை எரித்து சாம்பலாக்கிவிடும், உள்ளே இருக்கக்கூடியவங்களை சாம்பலாக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1,00,000 மக்கள் சேரக்கூடிய பள்ளிவாசல் எவ்வளோ பெருசாக இருக்கும். அவனுடைய மூச்சு காற்று அவ்வளோ அனல் காற்றுள்ளதாக இருக்கும் என்றால் அவனுடைய உடம்பு எவ்வளோ கொதிச்சு கொண்டிருக்கும்.
அவன் எவ்வளவு வேதனைக்குள்ளாக இருப்பான். அவன் இருக்கக்கூடிய நரகம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும், எவ்வளவு சூடானதாக இருக்கும். சாதாரண விஷயமல்ல சகோதரர்களே. நரகம் என்று சொன்னால் ரொம்ப பயங்கரமானது. சொன்னார்கள், நரகத்துடைய காவலாளிகள் அலைஹா 19 பேர் இருக்கின்றார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில் அவங்க பயங்கரமான உருவம் உள்ளவர்களாக இருப்பார்கள், துருவாடை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவங்க சொன்னாங்க, நரக காவலாளர்கள் ஒருவர் இந்த இடத்துக்கு வருவார்கள் என்று சொன்னால் முழு உலகத்துக்கும் வருவார்கள் என்றால் அந்த மலக்கை பார்த்து எல்லாரும் உள்ளம் வெடிச்சு மௌத்தாகிடுவார்கள். அவருடைய ரீஹ், அவருடைய வாடை, அவருடைய உடல் துருவாடை உள்ளதாக இருக்கும். அந்த துருவாடை தாங்க முடியாமல், அவருடைய பயங்கரமான உருவத்தை பார்க்க முடியாமல் உள்ளம் வெடிச்சு திடுக்கத்தினால் மௌத்தாகி விடுவார்கள் என்று சொன்னால் எந்த நேரமும் கூட இருந்து கொண்டு வேதனை செய்வார்களே, அவர்களை பார்த்து கொண்டு எப்படி இருப்பது சகோதரர்களே. சாதாரணமல்ல நரகம். நரகத்தில் ஒவ்வொரு நாளும் வேதனை அதிகரித்து கொண்டே போகும். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பசி பசி என்று கத்துவார்கள். பயங்கரமான பசியில் தாகத்தில் இருப்பார்கள். இவர்களுக்கு உணவு கொண்டு வரப்படும். அதை சாப்பிட்டால் இன்னும் பசி அதிகரிக்கும். உலகத்துடைய சாப்பாடு பசியை குறைக்கும், ஆனால் நரகத்துடைய சாப்பாடு பசியை அதிகரிக்க செய்யும். இன்னும் வேதனை கூடும், இன்னும் கத்துவார்கள், சாப்பாடு கொண்டு வாங்க பசியா இருக்குதுண்டு. சாப்பாடு கொண்டு வரப்படும், அது அவங்களுடைய கழுத்துகளில் தொண்டையில் மாட்டக்கூடிய உணவாக இருக்கும். எப்படி முள்ளு வைக்கினால் தொண்டையில சிக்கி கொண்டால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். கீழே இறங்க மாட்டாது, வெளியெடுக்க முடியாது. எவ்வளவு கஷ்டப்படுகிறான் மனிதன். உயிர் போற வேதனை, ஆனால் உயிர் போகாது. இதே நிலைமை, இதை விட பல மடங்கு பயங்கரமாக நரகம் இருக்கும். இப்ப இவர்கள் கத்துவார்கள், தண்ணீர் தண்ணீர் என்று. உலகத்தில் சாப்பாடு விற்கினா தண்ணியை குடிச்சு இறக்கிக் கொள்வோம், இங்கே அதை செய்வோம் என்று கத்துவார்கள். தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. ஆனால் நரகத்தில் கேட்ட உடனே வராது. சிலருக்கு 40 வருஷத்துக்கு பிறகு பயிர் கொடுக்கப்படும், சிலருக்கு 1000 வருஷத்துக்கு பிறகு கொண்டு வரப்படும். 1000 வருடங்களாக உணவு தொண்டையில மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுவான். எங்களுக்கு ஒரு நிமிஷம் கஷ்டமா இருக்குது. ஒரு மணித்தியாலம் ஒரு முள்ளு விக்கினா எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒரு நாள், ஒரு மாதம் என்றால் சாதாரண விஷயம் அல்ல சகோதரர். 40 வருஷம் அல்லது 1000 வருஷங்கள் மனிதன் கஷ்டப்படுவான், சிரமப்படுவான், கத்துவான், கண்ணீர் வடிப்பான். இப்ப 1000 வருஷத்துக்கு பின்னாடி பயங்கரமாக சூடாக்கப்பட்ட நீரை குடிப்பாட்டப்படும். அதை அவர்களுக்கு கிட்ட கொண்டு வரப்பட்ட உடனே முழுமையாக கடைசி எல்லை வரை சூடாக்கப்பட்ட தண்ணீர் முகத்துக்கு கிட்ட கொண்டு வந்தால் முகத்தை அப்படியே கருக்கிவிடும் என்றால் முகத்துடைய சதைகள் கலண்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முகத்துடைய சதைகள் உருகி கல்கி கீழே விழுந்திரும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான சூடாக இருக்கும். இருந்தாலும் வேதனை தாங்க முடியாமல் குடிப்போம் என்று குடிப்பார்கள். அதை குடித்தால் அவங்க குடிப்பாட்டக்கூடிய அந்த பயங்கரமான சூடான தண்ணீரை குடிப்பார்கள். குடிச்ச உடனே அவருடைய ஈரல், கிட்னி, ஹார்ட், நுரையீரல், குடல் இது அனைத்தும் துண்டு துண்டாக ஆகி மலவாயில் வழியால் வெளியாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பயங்கரமான சூடாக இருக்கும், எவ்வளவு பயங்கரமான சூடாக இருக்கும். இதல்லாத எத்தனை எச்சரிக்கைகள் ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. நரகவாதிகள் வேதனை தாங்க முடியாமல் கத்துவார்கள். கத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மேலால் மேகம் வரும். சூடு தாங்க முடியாமல் சொல்வார்கள், யா அல்லாஹ் ஒரு நாளைக்காவது வேதனை குறையா அல்லாஹ், ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுயா அல்லாஹ், வேதனை தாங்க முடியாது என்று கேட்பார்கள். இப்பெல்லாம் மேகத்தை அனுப்புவான். கரும் மேகத்தை பார்த்துடனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படும். மேகம் வந்தால் மழை பொழியும் என்பார்கள். அதனால் சொல்லுவாங்க, யாரெல்லாம் மழையை பொழிவி, மழை பொழியும், தண்ணீராக இருக்காது. அக்லாலன் தஸீது ஃபி அக்லாலிஹிம் வஸலாசில தஸீது ஃபி ஸலாசிலிஹிம் வஹயாத்தின் தஸீது ஃபி ஹயாத்திஹிம் வஅகாரிப தஸீது ஃபி அகாரிபிஹிம். பெய்யக்கூடிய மழை விலங்குகளும் சங்கிலிகளும் பாம்புகளும் தேள்களுமாக இருக்கும். ஏற்கனவே சங்கிலிகளையும் விலங்குகளை மாற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே பாம்புகளுடைய கொடுமை தாங்க முடியாது.
ஏற்கனவே தேள்களுடைய கொடுமையை தாங்க முடியாது, திரும்பின பக்கமெல்லாம் பாம்புகளும் தேள்களுமாக இருக்கும். இப்போ இவங்க மழை கேட்டால் மழை பொழியும், அது தண்ணீராக இருக்காது, மாறாக அவனுடைய வேதனையை அதிகரிக்கக்கூடிய பாம்புகளும் தேள்களும் சங்கிலிகளும் விலங்குகளாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகவாதிகள் இன்னும் கஷ்டப்படுவார்கள். நரகத்துடைய பாம்புகள் ஒவ்வொன்றும் இங்கு இருக்கக்கூடிய சின்ன பாம்புகள் மாதிரி கிடையாது. கானாக்கில் புக்த், குராசான் நாட்டுடைய பெரும் ஒட்டகங்களுடைய கழுத்துகள் போன்ற பாம்புகள் பெரும் பெரும் பாம்புகளாக இருக்கும். ஒரு தடவை ஒரு மனிதனை கொத்தினால் அதனுடைய விஷத்தை 70 வருஷம் வரை உணர்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் மிக விஷ நிரம்பிய ஒரு பாம்பு கொத்தினால் கூட எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது? உயிர் போகும் அல்லது வேதனை இருக்கின்றா, ஒரு நாள் 2 நாள் ஒரு 3 நாள் ஒரு மாதம், அதோட ஆறிடும். சகோதரர்களே, நரகத்துடைய பாம்பு கொத்தினால் மௌத்து கிடையாது என்பதனால் வேதனை 70 வருடம் வரை இருந்து கொண்டிருக்கும். ஒருக்க கொத்தினது அதோட முடியுமா? திரும்ப கொத்தி கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் கொத்தப்படுவார்கள், ஒவ்வொரு நாளும் கொத்தப்படுவார்கள். இதே மாதிரி கோவேறு கழுதையுள்ள சைஸ்ல அகாரிபு அம்சாலில் பிகால், பெரும் கோவேறு கழுதையுடைய சைஸ்ல தேள்கள் இருக்கும். அந்த தேள்கள் ஒரு தடவை கொட்டினால் 40 வருஷத்துக்கு அந்த மனிதன் அதனுடைய வேதனையை உணர்வான். 40 வருஷம். மனிதனுடைய ஆயுளே 40, 50, 60, 70 வருஷங்கள் தான். ஒரு தடவை கொற்றதை அவனுடைய ஆயுள் முழுவதும் தாங்க வேண்டியிருக்குது என்றால் 1000 வருஷங்கள் கூட தாகத்தை தாங்க வேண்டியிருக்குது என்றால் 1000 வருஷத்துக்கு மேலே பசியில் இருக்க வேண்டும் என்றால் முடிவே இல்லாத மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் என்ன நினச்சி கொண்டிருக்கிறோம்? அதுக்காக நாங்கள் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? அந்த வாழ்க்கையில் ஈடேற்றத்தை தேட வேண்டும் என்ற கவலை எங்களுக்கு எவ்வளோ இருக்கின்றது? இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும். கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டோம், கொஞ்சம் விவசாயம் செஞ்சிட்டோம், ஒரு வாகனத்தை வாங்கிட்டோம், வீட்டை கட்டிட்டோம், இதுதான் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இல்லை, மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறோம். மிகப்பெரிய துனியாவுடைய மயக்கத்தில் போதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நரகம் பயங்கரமானது, லேசாக தப்பக்கூடிய இடம் கிடையாது. சகித்து கொள்ளவும் முடியாது, தாங்கிக் கொள்ளவும் முடியாது. இந்த மாதிரி வேதனைகள் நரகவாதிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்போ வேதனை தாங்க முடியாமல் கத்துவார்கள், யா அல்லாஹ் கொஞ்சம் லேசாக்கி கொடு. சரி, அல்லாஹ் சொல்லுவாங்க கொஞ்சம் கரைக்கு வாங்க. கடல்லேருந்து கரைக்கு வர மாதிரி நரகத்திலையும் கரை இருக்குது. கரைக்கு வரும்படி சொல்லப்படும். வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்க எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது என்று கரைக்கு வருவார்கள். கரைக்கு வந்தால் அங்கே பெரும் பெரும் பாம்புகளும் தேள்களும் இருந்து அவங்க கொட்ட தொடங்கிவிடும், கடிக்க தொடங்கிவிடும். இவங்க நினைப்பாங்க அந்த முசீபத்திலிருந்து தப்புறதுக்காக இங்கே வந்தோம், இங்கே அதை விட பயங்கரமான வேதனை இருக்கிறது என்று கஷ்டப்பட்டு தப்பி ஓடுவார்கள். நரகத்துக்குள்ளாலே திரும்ப போவார்கள். உள்ளே போனால் அவர்களுக்கு ஜராப் என்று சொல்லக்கூடிய சொறி நோய் ஏற்படும். அந்த தேள்களும் பாம்புகளும் கடித்ததினால் உடம்புல சொறி நோய் வரும். உடம்பை சொரிஞ்சி சொரிஞ்சி அவங்களுடைய எலும்புகள் தெரிகிற அளவுக்கு சதைகளை பிச்சு போடுவார்கள். திரும்ப குல்லமா நடிஜ ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூக்கல் அதாப். அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பு எரிச்சி கரிச்சி அவனுடைய தோள்கள் எல்லாம் கறிக்கு சாம்பலாக்கினது பிறகு முடியாது, திரும்ப நாங்கள் புதிய தோலை கொடுப்போம். பாம்புகள் கடித்து அவங்க உடம்புகளை அவங்க புண்ணாக்கி சதைகளை பிச்சு வீசினாலும் திரும்ப மறுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இவ்வாறு அவர்களுக்கு புதிய தோல் கொடுக்கப்படும்? நீங்கள் உண்மை சொன்னால் நான் உண்மைப்பிப்பேன், நீங்கள் சொல்ல தவறாக இருந்தால் உங்களுக்கு எதிராக நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று சொன்னாங்க. காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு மணித்தியாலத்துக்கு அல்லது ஒரு நாளைக்கு 6000 தடவை அவங்களுக்கு இவ்வாறு அவருடைய தோள்கள் அழியும் திரும்ப உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 6000 தடவை அல்ல ஒரு மணித்தியாலத்துக்கு 6000 தடவை. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒரு நாளைக்கு 70000 தடவை அவங்களுடைய தோள்கள் கருகும், தோள்கள் இல்லாமலாகும், திரும்ப புதிய தோல் கொடுக்கப்படும். எதுக்கு? லியதூக்குல் அதாப், வேதனையை சுவைப்பதற்காக வேண்டி, வேதனை அனுபவிப்பதற்காக வேண்டி. கஷ்டங்கள் ஒவ்வொரு செகண்டும் நரகத்தில் கூடிக்கொண்டே போகும். அங்கே குறைவது என்பது கிடையாது, முடிவது என்பது கிடையாது. வேதனை தாங்க முடியாமல் மாலிக் அலைஹிஸ்ஸலாத் அழைப்பார்கள், யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், உன் ரப்புட்ட சொல்லுங்க மாலிக், எங்களுக்கு மௌத்தை தர சொல்லி, வேதனை தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த வேதனை நீக்கி எங்களுக்கு மௌத்தை தாங்கன்னு கேளுங்க. உலகத்தில் ஒரு கஷ்டம் வந்தால் மௌத்தோட முடிஞ்சு போகும்.
எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் கேன்சராக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் மௌத்தோட முடிஞ்சு. ஆனால் மறுமையில் மௌத்து வந்துடும், மனிதனுக்கு மௌத்து கிடையாது. இவங்க கேட்பாங்க, மௌத்தாக்க சொல்லி கேட்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, இன்னக்கும் மாக்கிசூன், இல்லை நீங்கள் இங்கே நிரந்தரமாக இருப்பீர்கள், உங்களுக்கு மௌத்து கிடையாது, உங்களுக்கு மௌத்து கிடையாது, வேதனை அனுபவியுங்கள். இந்த பதிலும் கூட சில ரிவாயத்தில் வருது 40 வருஷத்துக்கு பின்னாடி தான் வரும். 40 வருஷமா கெஞ்சி கொண்டிருப்பார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். அதுக்கு பிறகு இந்த பதில், இன்னக்கும் மாக்கிசூன், இதிலே நிரந்தரமாக இருங்கள். அடுத்த ரிவாயத்தில் வருது, ஆமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், நரகத்துடைய ஒவ்வொரு துஆவுக்கு பின்னாடி, ஒவ்வொரு வேண்டுதலுக்கு பின்னாடி, ஒவ்வொரு அழைப்புக்கு பின்னாடி பதில் வாரது 1000 வருஷத்துக்கு பின்னாடி. 1000 வருஷத்துக்கு பின்னாடி. இன்னைக்கு உலகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 மனித வர்க்கம் உலகத்துக்கு வந்து ஒரு 8000 அல்லது கூடினா 10,000 வருஷங்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் வந்து அவ்வளோ காலம் தான். இந்த உலகத்துடைய வயசு 4 தடவை அழைச்சா 4000 வருஷம் முடிஞ்சு போகும் பதில் கிடைக்கிறதுக்கு. 10 தடவை அழைச்சால் 10,000 வருஷம். உலகத்துடைய ஆயுளே, மனித வர்க்கத்துடைய ஆயுள் அளவிட கூடுதலான காலம் போய்விடும் சகோதரர்களே. அழைத்து கொண்டிருப்பார்கள், கத்துவார்கள், லா ததுல் யௌம சுபூரன் வாஹிதன் சுபூர் வதூ சுபூரன் கஸீரா, அழிவே நாசமே என்று ஒருக்க கூப்பிடாதீங்க, நிறைய அலைங்க, கத்துங்க, கூச்சலிடுங்க, ஒப்பாரி வைங்க. ஆனால் இன்றைக்கு யாரும் உங்களுக்கு பயில கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இன்றைக்கு யாரும் இறக்கம் காட்ட மாட்டாங்க. அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அந்த நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்குகள் முகம் கடுகடுப்பான பயங்கர உருவமுள்ள உள்ளம் கடினமான மலக்குகளாக இருப்பார்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். மலக்குமார்களுக்கும் கூட அங்கே இரக்கம் இருக்காது. நரகத்தில், சொர்க்கத்தில் மலக்குமார்கள் வேலைக்காரர்கள் மாதிரி இருப்பார்கள், சலாத் எடுத்துட்டு வருவாங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருவார்கள். நரகம் அதுக்கு மாற்றமானது. இப்போ பார்ப்பாங்க, மாலிக்கும் கை விட்டுட்டாரு, இப்போ அல்லாட்ட கேட்போம், அல்லாஹ் தான் எங்களை படைச்சவன் சொல்கிறோமா இல்லையா? தாயை விட 70 மடங்கு அன்புள்ளவன். அந்த அல்லாட்டை கேட்போமே, அவனை விட எங்களுக்கு இறக்கம் காட்டுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ சொல்லுவாங்க, ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வ குன்னா கௌமன் ضالين ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ظالمون. யா அல்லாஹ், எங்களுடைய மூதேவித்தனம் எங்களை மிகைத்து விட்டது. யா அல்லாஹ், எங்களுடைய மூதேவித்தனம் எங்களை மிகைத்து விட்டது. எவ்வளோ பயானை கேட்டோம், எவ்வளோ ஜும்மா பயான், எத்தனை ஜமாத் வந்து பயான் செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, எத்தனை குர்ஆன் ஆயத், எத்தனை ஹதீஸ். எங்களோட மூதேவித்தனம் எங்களை தடுத்துட்டு யா அல்லாஹ். எவ்வளோ கேட்டோம், நினைச்ச மாதிரி வாழ்ந்தோம், விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம், உலக ஆசையில் மாட்டிக்கொண்டோம், மனோ இச்சலுக்கு வழிபட்டோம். எங்களோட மூதேவித்தனம் கலபத் அலைனா ஷிக்வத்துனா, எங்களோட மூதேவித்தனங்களை மிகைத்துட்டு யா அல்லாஹ். வ குன்னா கௌமன் ضالين, இப்பதான் விளங்குது நாங்கள் வழிகட்ட சமுதாயமாக இருந்தோம். நாங்கள் நினைச்சோம் நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம், நான் செய்கிறது சரி, நான் போறது சரி, நான் சம்பாதிக்கிறது சரி என்று நினைச்சு கொண்டிருந்தேன். யா அல்லாஹ், மனோ இச்சையை பின்பற்றினேன், வழிகட்டிருந்தேன், மூதேவித்தனனை மிகைத்தது. வ குன்னா கௌமன் ضالين, நாம் வழிகட்ட சமுதாயமாக இருந்தோம். யா அல்லாஹ், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, யா அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு எங்களை வெளியாக்கியா அல்லாஹ். ஃபைன் உத்னா, நாங்கள் திரும்பவும் உலகத்துக்கு போய் உனக்கு வழிபட்டு வருவோம். அப்படி இல்லாமல் உலகத்துக்கு போய் நாங்கள் திரும்பவும் பாவம் செய்து இந்த உத்னா நரகத்தின் பக்கம் திரும்ப நாங்கள் வருவோம் என்று சொன்னால் வக்குன்னா கௌமன் ظالمين, நாங்கள் அநியாயக்காரர்களாக இருப்போம். எங்களை நீ தண்டிக்கிறதுல எந்த நியாயம், எந்த குற்றம் இல்லையா அல்லாஹ், நீ தண்டி நியாயமாக இருக்குது, நீ வேண்டிய மட்டும் தண்டி, நாங்கள் தாங்கிக் கொள்வோம். ஆனால் இப்போ மட்டும் அவகாசம் தா, ஒரு தடவை உலகத்துக்கு அனுப்பு, திருந்தி நல்ல மனிதர்களாக வாரோம், சொன்ன மாதிரி செய்கிறோம், நல்லவர்களாக வாழ்வோம் என்று கேட்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நல்ல அவகாசம் தாரேன், போயிட்டு வாங்கண்டா சொல்லுவான். காலிஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன், அது 1000 வருஷத்துக்கு பிறகு பதில் வரும். கத்திக்கொண்டே இருப்பார்கள், இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் புக்கு ஃபஇல்லம் தபுக்கு ஃபதபாக்கௌ, மக்களே அழுங்க, கண்ணீர் வடிங்க, உலகத்திலே கண்ணீர் வடிங்க, பாவத்தை கழுவுங்க. குளிக்கிறதால சுத்தமாக அல்ல சகோதரர்களே, பாவத்தை அழுகையால் கழுவுங்கள், இதால பரிசுத்தத்தை தேடுங்கள். அழுக வரலையா ஃபதபாக்கௌ, அழுகிற மாதிரி அதை நடிங்க, அழுகிற மாதிரி நடிங்க. 27 அன்றைக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் அழுக வேண்டும்.
பாவங்கள் நினைச்சு கண்ணீர் வடிக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும், பரிசுத்தத்தை தேட வேண்டும். சொன்னாங்க ஃபைன்ன அஹ்லன் நார் யப்கூன ஃபீஹா ஹத்தா தஸீல துமூஹும் ஃபதன்கத ஃபதஸீலு திமாஉஹும் கஅன்னஹா ஜதாவில் வலவ் அன்ன சுஃபனன் உஜ்ரத் ஃபீஹா லஜரத். சொன்னாங்க நரகவாதிகள் அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். எந்த அளவென்றால் கண்ணீர் வடிச்சு வடிச்சு கண்ணீர் முடிஞ்சு போகும். இப்ப இரத்தம் ஓடும், இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். எந்த அளவு? ஒரு கோப்பை அளவு அல்லது ஒரு வாளி அளவு அல்லது ஒரு கிலோ இல்லை சகோதரர்களே. சொன்னாங்க கஅன்னஹா ஜதாவில், அது மிகப்பெரிய ஓடைகள் ஆறுகளாக ஓடும். அது மட்டுமல்ல வலவ் அன்ன சுஃபனன் உஜ்ரத் ஃபீஹா லஜரத், அதில் ஷிப்புகளை ஓட்டினாலும் ஓடும் என்று சொன்னார்கள். ஆற்றுல ஷிப் ஓடாது, கடல் சமுத்திரம் மாதிரி கண்ணீர் வடிப்பார்கள், இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லை. நீ உலகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடி, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவாய். நரக நெருப்பை எரிச்சிடும், நரக நெருப்பை அணைத்திடும். உலகத்தில் கண்ணீர் வடிக்கலையா, மனோ இச்சைப்படி வாழ்ந்தாயா, நீ அங்கே கடல் அளவு கண்ணீர் வடித்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் சொல்லுவான் காலிக்ஸூ ஃபீஹா வலா துகல்லிமூன். கேவலம் அடைந்தவர்களாக இங்கே இருங்கள், கேவலம் அடைந்தவராக விழுந்து கிடங்கள். வலா துகல்லிமூன், என்னோட பேசாதீங்க. ஏன் நான் உங்களுக்கு அவகாசம் தரலையா, உங்களுக்கு சந்தர்ப்பம் தரலையா? உங்களுக்கு நான் என்னுடைய ஆயத்துக்களை என்னுடைய உலமாக்கள் என்னுடைய அடியார்கள் மூலமாக சொல்லி காட்டலையா? ஹதீஸ் உங்களுக்கு முன்னாடி ஓதப்படலையா? நீ கேட்டும் கேட்காம போனாயே, கணக்கில்லாமல் வாழ்ந்தாயே, மூதேவித்தனத்தை தேர்ந்தெடுத்தாய். என்னுடைய புத்தி எங்க போச்சு? உலக காரியத்தில் இன்டெலிஜென்ட், நல்லா புத்தி கூர்மையாக இருந்தாய், ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமாக இருந்தாய், நஷ்டம் வரக்கூடாது. ஆனால் வாழ்க்கையில் நஷ்டம் அடைந்துட்டாயே. ஏன்? உனக்கு தந்த அவகாசத்தை நீ தானே வீணாக்கினாய். இனி ஒரு அவகாசம் உனக்கு தாரதில்லை. தந்தாலும் பழைய குருடி கதவை தரடி மாதிரி நீ உலகத்துக்கு போனால் திரும்ப அதைத்தான் செய்வாய். உன்னுடைய தன்மை அதான், உனக்கு கேட்டு வழிபடக்கூடிய தன்மை இல்லை. அல்லாஹ் சொல்லான் பேசாத என்று சொல்லக்கூடிய அரபி வார்த்தை இருக்கு. இது ஒரு மனிதனை ரொம்ப அதிகமாக கேவலப்படுத்துறதுக்கான பாவிக்கக்கூடிய வார்த்தை. இழிவடைந்தவனாக கேவலம் அடைந்தவனாக இரு, வலா துகல்லிமூன், என்னோட பேசாதே என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்ப இவங்க சொல்லுவாங்க இவ்வளோ இரக்கமுல் அல்லாஹ், தாயை விட 70 மடங்குள்ளவன், அவனையே எங்களை ஒதுக்கிட்டான் என்றால் இனி எங்களுக்கு எந்த வழியும் கிடையாது என்று நாசமையை கை சேதம் என்று கத்துவார்கள். அவங்களுடைய சத்தங்கள் நஹீக் வ ஜஃபீர், கழுதை கத்தக்கூடிய சத்தம் மாதிரி கத்தி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே சகோதரே பெரியார்களே, அந்த நாள் வரப்போகிறது, அது ரொம்ப தூரம் கிடையாது. நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையில் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய செயல்களால் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு தப்பித்து கொள்ள வேண்டும். புனிதர்களாக மாற வேண்டும். அதற்காக வேண்டி எங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றை நன்றதாக ஆக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு நரகத்தை பற்றி கேட்டாலும் உள்ளத்தில் அசையதில்லை, சொர்க்கத்தை பற்றி கேட்டாலும் எந்த விளக்கம் வருவதில்லை, எவ்வளோ பயான் கேட்டாலும் எங்களுக்கு மாற தயாரில்லை என்று சொன்னால் உங்களுடைய வருமானத்தை செக் பண்ணுங்கள். உங்களுடைய வருமானம், சம்பாத்தியம், உங்களுடைய உணவு ஹலாலா ஹராமா என்று பார்த்து கொள்ளுங்கள். எப்போ உங்களுடைய உடம்புல ஹராமான உணவு போகிறதோ உங்களால் எந்த பயானாலையும் திருந்த முடியாது, எந்த குர்ஆன் ஆயத்தாலையும் வாழ்க்கையில் மாற்றம் வராது, எந்த ஹதீஸாலையும் எந்த நரகத்தை முகத்துக்கு முன்னால் வந்து காட்டினாலும் மனிதன் உடம்புல ஹராமான உணவு போகுதென்றால் அவனால் திருந்த முடியாது சகோதரர்களே, அவனால் நல்லாமல் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின், ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. ஆனால் வபைனஹுமா உமூர் முஷ்தபிஹாத், அது இரண்டுக்கு நடுவில், ஹராத்துக்கும் ஹலாலுக்கும் நடுவில் சில சந்தேகத்துக்கிடமான தெளிவில்லாத விஷயங்கள் இருக்கின்றது. லா யஅலமுஹுன்ன கஸீர் மினன் நாஸ், அதிகமான மக்களுக்கு அதை பற்றி அறிவு கிடையாது. இது ஹலாலா ஹராமா என்ற முடிவு தெரியாமல் இருக்கும். அதனால ஹராம் இல்லதானே, ஃபத்வா இன்னும் வரலதானே, செய்யலாமா கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தேகத்துக்கு இடத்த செய்யண்டா சொன்னாங்க, தமா யரீபுக் இலாமா லா யரீபுக். புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, உன்னில் எதுக்கு சந்தேகம் இருக்கோ, எது உனக்கு தெளிவில்லையோ அதை விடு. தெளிவான எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை செய். சந்தேகத்துக்கு விட்டுட்டு சந்தேகத்துக்கு இல்லாத, சந்தேகம் இல்லாத உறுதியானதை செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸை சொன்னாங்க
ஃபமனித்தக சுபஹாத், யார் சந்தேகத்துக்கிடமான காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்கின்றார்களோ, ஃபகதிஸ்தப்ர லிதீனிஹி வ இர்திஹி, அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் தீனையும் பாதுகாத்துக் கொள்வான். அவனுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும், அவனுடைய தீன் பாதுகாக்கப்படும், அவனுடைய தாடி பாதுகாக்கப்படும், அவனுடைய ஜுப்பா பாதுகாக்கப்படும், அவனுடைய ஜமாத் பாதுகாக்கப்படும், அவனுடைய தொழுகை பாதுகாக்கப்படும், அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும். ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடைய பர்தா பாதுகாக்கப்படும், அவருடைய மானம், அவருடைய தீன் பாதுகாக்கப்படும். எப்ப இதை மீறுவார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை இழந்துடுவாங்க. மார்க்கமும் பாதுகாக்கப்படாது, மானமும் பாதுகாக்கப்படாது. அதனால வமன் வகா ஃபி ஷுபஹாத் வகா ஃபில் ஹராம், யார் சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் ஈடுபடுவானோ, தெளிவில்லாத விஷயத்தில் ஈடுபடுவானோ, அவன் ஹராத்தில் விழுந்துடுவான், ஹராத்தில் விழுந்துடுவான். இதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று, யார் ஹராம் இல்லதானே சந்தேகத்துக்கிடமான தான் என்று ஈடுபடுகிறார்களோ இவங்களுக்கே தெரியாம ஹராத்தில் போய் விழுந்துடுவாங்க. இரண்டாவது கருத்து, இது ஹராம் இல்லதானே மக்ரூ தானே என்று செய்யக்கூடியவங்க ஹராம் தானே என்று ஹராத்தை செய்ய தொடங்குவார்கள். மக்ரூஹுல பேணாதவங்க ஹராத்தையும் பேண மாட்டார்கள், சுன்னத்தை பேணாதவர்கள் ஃபர்லையும் பேண மாட்டார்கள். இந்த ஹதீஸுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு, சொல்ல நேரம் போல சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷுக யர்தஃபி, ஒருத்தர் அடுத்தவனுடைய வேலி ஓரத்தில், தன்னுடைய வேலி முடியுது, அடுத்தவனுடைய வேலி ஆரம்பிக்குது, அந்த இடத்துல யார் போய் மேய்க்கிறானோ, தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய போர்டரில் தான் மேய்க்கிறான், ஆனால் வேலி ஓரத்தில் என்று சொன்னால் யூஷுக்கு ஐயர்தாஃபி, அடுத்தவனுடைய தோட்டத்தில் போய் விழுந்துடுவான் என்று சொன்னாங்க. அடுத்தவனுடைய மரங்களை எங்களுடைய ஆடு மேய்த்து விடும், போர்டர் வரையும் போகாதீர்கள், நிறுத்தி கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலா வைன்ன லிக்குல்லி மலிக்கின் ஹிமன் வைன்ன ஹிமல்லாஹி மஹாரிமஹு, ஒவ்வொரு அரசனுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்குது, போர்டர் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய போர்டர். அவனால் ஹராமாக்கப்பட்ட காரியங்கள் அதில் ஈடுபடாதீர்கள். யார் ஹராமாக்கப்பட்ட காரியங்கள் ஈடுபடுகின்றார்களோ அதில் அவங்க அல்லாஹ்வுடைய போர்டரை தாண்டுவார்கள், அல்லாஹ் அவர்கள் சும்மா விட மாட்டான். எந்த அரசனும் தன்னுடைய போர்டரை தாண்டி வாரவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவருடைய தண்டனை இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தண்டனை நரகம், பயங்கரமானது. ஆனாலும் கூட எவ்வளோ கேட்டாலும் இன்றைக்கி உள்ளங்கள் ஏற்றுக்கொள்வதில்லையே, எங்களுக்கு இந்த பாவத்தை விட கஷ்டமே என்பதனால் அடுத்து சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்கா ஃபைதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அறிந்து கொள்ளுங்கள், உடல்ல ஒரு சதை துண்டு இருக்குது, அந்த சதை கட்டி சரியாகிட்டா எல்லாம் சரியாகிடும், அது கெட்டு போனால் முழு உடம்பும் கெட்டு போயிடும். அலாவஹில் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எல்லாம் சரி, ஹராம் என்று சொன்னாலே நாங்கள் விட தயாரில்லை, சந்தேகத்துக்கு சொன்னாலே விட போகிறோம். ஏன் உள்ளம் ஏற்றுக்கொள்வதில் லாபம் கூடுதலாக கிடைக்குது? இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், ஹெட் என்று சொல்லி இங்கே போய்கொண்டிருக்குது. நீங்களாம் என்னுடைய சகோதரன் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். சகோதரர்களே, நீங்கள் இதை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். இது மார்க்கத்தில் எந்தவித அனுமதியும் இல்லாத ஒரு காரியம், சுத்தமான வட்டி. இது பேரளவில் மோசடி நடக்குது. வெளிரங்கத்தில் அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ண காசு வார மாதிரி தெரியுது. முழு உலகத்திலையும் இதை மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு என்றால் ஏமாற்று வேலையாகத்தான் நடந்திருக்கே தவிர உண்மையில அது வியாபாரம் கிடையாது. வியாபாரத்துடைய எத்தனை நிபந்தனை இருக்கிறதோ அது எதுக்கும் இது சேராது. வட்டியுடைய நிபந்தனைகள் தாராளமாக இதில் இருக்குது, வட்டியுடைய அனைத்து விஷயங்களும் இதில் பொதிந்திருக்குது. அதனால் இது ஹலால் கிடையாது. உங்களுடைய வருமானங்களை நாசமாக்கி கொள்ளாதீர்கள், ஊருக்கு வரக்கூடிய பரக்கத்தில் இல்லாமக்காதீர்கள். இன்னைக்கு நிறைய சகோதரர் சொல்கின்றார்கள், எங்களுக்கு கடலில் மீன் கிடைக்கதில்லை, மீனுடைய சீசன், மீன் வருவதில்லை. எப்படி வரும் சகோதரர்களே? ஊரில் பாவங்கள் நிகழ்ந்தால் அதுவும் பகிரங்கமாக வட்டி என்பது அல்லாஹ் ரசூலோட யுத்த பிரகடனம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உன்னை வட்டி விட நீ தயாரில்லையா? அல்லாஹ் ரசூலோட சண்டை பிடிக்க தயாராக. அல்லாஹ் ரசூலோட சண்டை பிடிக்க யார் வெற்றி அடைவான் சகோதரர்களே? யார் அப்படி போவாங்களோ அல்லாஹ் அவங்களை உடை தெரிவான், அவங்க இல்லாமல் ஆக்கிடுவான். அவங்களுடைய இன்றைக்கு எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எங்களோட பகுதிகளையும் இதை மாதிரி நடந்திருக்குது. கோடி கணக்கில் சுருட்டி கொண்டு கொஞ்ச நாளில் பாய்ந்தானுங்க. இன்னொரு 4-5 மாதம் எதிர்பாருங்க, இதே நிலைமை இங்கே திஸ்ஸமஹாராவில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி தப்பித்து கொள்ளுங்கள், ஈடுபட்டவங்க கலந்து கொள்ளுங்கள், தௌபா செய்யுங்கள். அல்லாஹுடைய வேதனை பயங்கரமானது. நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை, நலவு நாடி சொல்கிறேன். அல்லாஹு தாலா உங்களை பாதுகாக்கத்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா சொல்ல வைக்கிறான். எனவே உங்களை நலவாக கருதுங்கள். வட்டியில் ஈடுபடக்கூடியவர்கள், ஒரு ரூபாய் ஒரு திர்ஹம் யார் வட்டி வாங்குகிறானோ அவன் தன்னுடைய தாயோட 35 தடவை விபச்சாரம் செய்தவன் போலாவான். 5000 என்றால்
35,000 பெருக்குங்கள். ஒவ்வொரு கிழமையும் லட்சக்கணக்கில் தாயோடு உறவு கொள்கிறான் என்றால் அவனுடைய ஜமாத் என்ன பிரயோஜனம் கொடுக்கும்? அவனுடைய நோன்பு என்ன பிரயோஜனம் கொடுக்கும்? அவனுடைய தாடி என்ன பிரயோஜனம் கொடுக்கும்? அவனுடைய சொல்லி வேற சகோதரர்களே, மிகப்பெரிய பாவம். ஒரு பெண் வட்டி வாங்குறாள் என்றால் ஒரு திர்ஹம் அவள் தன்னுடைய தந்தையோட 35 தடவை செஞ்ச மாதிரி. ஆண் தாயோடு செய்வான், பெண் தந்தையோட செய்ய மாதிரி தான். இன்றைக்கு எங்கள் ஊரில் அப்படி நடக்குது என்றால் ஒருத்தன் ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்தாலே நாங்கள் கேவலமாக பார்க்கிறோம். இன்றைக்கு தாயோடு ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறான் என்றால், தன்னுடைய தந்தையோட ஒரு பெண் விபச்சாரம் செய்கிறாள் என்றால் யார் அவர்களை மதிப்பார்கள்? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இறங்கும்? அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி சந்தோஷப்படுவான்? அவங்க இருக்கக்கூடிய ஊரில் எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் ரஹ்மத்தில் இறங்கும்? மாறாக முசீபத்துகள் தான் இறங்குமே தவிர எந்த அருளும் வராது. எனவே எல்லா சகோதரர்களும் இந்த பாவத்தை விட்டு தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை தடுக்க செய்யுங்கள். சந்தேகத்துக்கு இடமான ஒரு சிலர் சொன்னாலும் தவிர இது தெளிவான ஹராமான விஷயம். ஜமியத்துல் உலமாவுடைய முடிவு கூடிய சீக்கிரம் வரும். அவங்க அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அதனால் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர இதுக்கு பதில் எழுத தெரியாமல் தாமதமாக அல்ல, அவசரமாக பதில் கிடைக்கும். பதில் கிடைக்காத வரைக்கும் சந்தேகத்துக்கிடமானதை விடுறதான் மூமினுடைய தன்மை. சந்தேகத்துக்கிடமான செய்கிறதல்ல முஸ்லிமுடைய குணம். சந்தேகத்துக்கிடமானதை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும். எப்போ ஒரு விஷயத்தில் ஹராம் என்று சொல்லப்படுகிறதோ அல்லது இது கூடாது சந்தேகத்திடமான என்று சொல்லப்படுதோ அதை விடுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய குணம். உக்பா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு திருமணம் முடிச்சாங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தார்கள். இது புகாரி ஷரீஃபில் 5 இடத்துல வருது, முஸ்னத் அஹ்மதில் 6 இடத்துல வருது. இது மாதிரி இந்த ஹதீஸ் கிட்டத்தட்ட வரலாற்று கிதாபுகளையும் ஹதீஸ்லையும் 87 இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆதாரபூர்வமான சம்பவம், சஹீஹான ஹதீஸ். உக்பா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபு இஹாப் இப்னு அசீஸ் என்பவருடைய மகளை கல்யாணம் முடிச்சாரு. திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு பெண் ஒன்று வந்தால், கருப்பு பெண். அவர் சொன்னால், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிக்க முடியாது, ஏனென்றால் உங்கள் 2 பேருக்கு நான் பால் குடிப்பாட்டி இருக்கிறேன், பால் கொடுத்திருக்கிறேன், எனவே நீங்கள் 2 பேரும் பால் குடி சகோதரர்கள், நீங்கள் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொன்னால், இவர் சொல்றாரு அதுன்னுஹு காதிபா அதுன்னுஹா காதிபா, நான் அவளை பொய் சொல்லக்கூடியவள் என்று கருதுகிறேன், அவளை உண்மை என்று எனக்கு நம்பிக்கை இல்லை, அவளுடைய அமைப்பு அவளுடைய பேச்சு எனக்கு உண்மையாக தெரியல. நான் சொன்னேன், மா அக்பர்தினி, நீ இதுவரைக்கும் என்கிட்ட வந்து சொல்லவும் இல்லை, நீ யாருக்கு பால் குடிப்பான்னு சொன்னையோ அந்த செய்தி எனக்கும் தெரியாது, இதுவரை நீ சொல்லவும் இல்லை, இன்றைக்கு வந்து கல்யாணத்துக்கு பிறகு சொல்கிறாயே, உன்னை நான் எப்படி நம்புறது? இருந்தாலும் இவருக்கு சந்தேகம், சொல்லப்பட்டாச்சு ஹராம் என்று, அப்போ எப்படி வாழ்றது? எனவே என்ன செஞ்சார், அபு இஹாப் இவருடைய மாமா வேற ஊரில் இருந்தார், அவருக்கு செய்தி அனுப்பினார். அவர் கேட்டார், இப்படித்தான் ஒரு பெண் ஒன்று வந்து சொல்கிறாள், எனக்கும் உங்களுடைய மகளுக்கும் அவள் பால் குடிப்பாட்டினாலாம், நாங்கள் 2 பேரும் திருமணம் முடிக்க முடியாதாம், என்ன செய்தி சரிதானா? யார் பெண்? இப்படியான அமைப்பில் ஒரு பெண், இந்த ஊரை சேர்ந்தவள். அவர் சொன்னார், அந்த ஊரில் பால் குடிப்பாட்டின செய்தி எங்களுக்கு தெரியாது. வாப்பா சொல்கிறார், அந்த பெண்ணுடைய தந்தை சொல்கிறார், எங்களுக்கு அந்த செய்தி தெரியாது, அப்படி ஒன்று எங்களுக்கு தெரியாது, அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னார். இருந்தாலும் இவர் மூமின், ஒரு பேச்சு வந்துட்டுதே ஹராம் என்று சொல்லி, அதனால் தெளிவடையாமல் நான் இதில் இருக்கக்கூடாது என்று சொல்லி மனைவியோடு வந்து சேரவும் இல்லை, தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தாங்க. வந்த உடனே செய்தியை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார்கள். அந்த பக்கம் வந்தார், சொன்னார், யார் சூழலை இப்படித்தான் நடந்துச்சு. இடது பக்கம் திருப்பி கொண்டார்கள், இடது பக்கம் வந்து சொன்னார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ரிவாயத்தில் வருது முகம் கோபமாச்சுது, சில ரிவாயத்தில் பொதுவாக சொன்னாங்க, கைஃப வகது கீழ, கைஃப வகது கீழ, எப்படிடப்பா நீ அவளோட சேர்ந்து வாழ்வாய்? ஒரு தடவை ஹராம் என்று சொல்லப்பட்டாச்சே, ஹராம் என்று சொல்லப்பட்டாச்சே, அதுக்கு பிறகு நீ எப்படி சேர்ந்து வாழ்வாய்? சொன்னவள் எனக்கு பொய்யன்னு நினைக்கிறேன், நீ பொய்யன் என்று சொன்னாலும் பொய் என்று கருதினாலும் ஒருத்தர் சொல்லியாச்சு நீங்கள் 2 பேரும் பால் குடி சகோதரர்கள் என்றால் நீ எப்படி நீ சேர்ந்து வாழ போறாய்? ஃபஃபர்ரக பைனஹுமா, 2 பேருக்கு மத்தியில் பிரிச்சுட்டாங்க. அந்த பெண் வேறொருத்தர் கல்யாணம் முடிச்சாரு, இவர் வேறொரு பெண்ணை முடித்து கொண்டார். இன்றைக்கு சகோதரர்களே, வருமானத்துக்கு ஹெட்டை தவிர நிறைய ஹலாலான வருமானங்கள் வரக்கூடிய வழிகள் இருக்கின்றது, நிறைய லேசான வழிகள் இருக்குது, அழகான வழிகள் இருக்குது. ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், அடுத்தவனுடைய அபகரிக்காமல், வட்டி இல்லாமல் சுத்தமான சம்பாத்தியம் இருக்குது. இல்லை என்றால் இதில் ஈடுபடும் என்று சொன்னால் இது ஹராம் அல்லது சந்தேகத்துக்கிடமான என்று சொல்லப்பட்டால் அதுக்கு பிறகு ஒருத்தர் ஈடுபடுவான் என்றால் அவனுடைய ஈமான் உறுதி என்று சொல்ல முடியாது.
முஸ்லிம்களுடைய குணம் கிடையாது, நல்லவங்களுடைய தன்மை கிடையாது. அதைத்தான் இந்த ஹதீஸ்களுக்கு நிரூபிக்கின்றது. ரசூலுல்லாஹி சொல்கின்றார்கள், கைஃப வகத் கீல, ஒருக்கு சொல்லப்பட்டாச்சு ஹராம் அல்லது கூடாது என்று நீ எப்படி ஈடுபடுவாய் என்று சொன்னாங்க. இதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்போ இதுக்கு முன்னாடி இந்த மிம்பரில் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. சாராயம் ஹராமாக்கப்பட்ட நேரம் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று தான் சொல்லப்பட்டது. தவிர்த்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள், உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் என்று தான் சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் இன்தஹைனா தவிர்த்து கொண்டோம் யா அல்லாஹ், தவிர்த்து கொண்டோம் விட்டு விட்டார்கள். குடிச்சவர் வாயில வச்சு இந்த துப்பினாரு. வீட்டில் கொண்டு இந்த சாராய போட்டல் உடைத்தெறிந்தார்கள். ஒரு சஹாபி, அவர் இந்த ஆயத்திறங்கும் பொழுது அவர் ஊரில் இருக்கல்ல, அவருடைய வியாபாரம் சாராய பிஸ்னஸ். வெளியூருக்கு போய் பெரிய பீப்பாய் கணக்கில் சாராயம் கொண்டு வந்து விற்கக்கூடியவர். அவர் கொண்டிருந்தார், நிறைய ஒட்டகங்களை பொருள் கொண்டிருந்தார். இந்த ஆயத்து கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தார். வந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய முதலை போட்டு நான் இவ்வளோ பெரிய சாராய போட்டல்கள் கேன்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், சாராயம் ஹராமா? ஓ ஆம் என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் கொட்டினாரு, முதலெல்லாம் கொட்டினாரு. ஆனால் அப்படி கொட்டக்கூடியவர் நஷ்டம் அடைய மாட்டார் சகோதரர்களே. இந்த தடவை கொண்டாச்சு வித்து முடிப்போம் அப்படின்னு அவங்க செய்யலை. வட்டியுடைய ஆயத்து வந்துச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிபல் ஜாஹிலியா மௌதூஉன், வட்டி ஒழிக்கப்பட்டாச்சு, ஹராமாக்கப்பட்டாச்சு. இன்றிலிருந்து எல்லாரும் காலை கீழே போட்டு அமைங்க, அதை அழியுங்க, இல்லாமலாக்குங்கன்னு சொன்னார்கள். என்னுடைய சாச்சாட்ட வட்டி வாங்கினவங்க யாராக இருந்தால் நான் இன்றைக்கு முதலாவது அதை நீக்குகிறேன்னு சொன்னார்கள். எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு தௌபா என்று கிடையாது சஹாபாக்கள் இடத்துல, உடனே விட்டார்கள். அதனால தான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை கொண்டு பொருந்தி கொண்டார்கள். நாங்கள் தலை கீழ் செஞ்சதை அனுபவிப்போம், ஃபத்வா வரங்காட்டியும் பார்ப்போம். அதுக்கு பிறகு ஃபத்வா வந்துச்சு ஹராம் என்று. அப்போ இது வரைக்கும் சாப்பிட்டது ஹலால் ஆகுமா? நிச்சயமாக ஹலால் ஆகாது. ஏன்? சந்தேகத்துக்கு இடமானத்தில் ஈடுபட்டீங்க, ஹராத்தில் விழுந்துட்டீங்க. அதனால் தவிர்த்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை அவங்களை பரிசுத்தப்படுத்த தந்திருக்கிறான். இந்த ஹராமான வருமானம் உடம்புல போகும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த சதத்துண்டு ஹராத்தை கொண்டு வளர்கிறதோ அன்னாரு அவுலா பிஹி, நரகம்தான் அந்த உடம்புக்கு தகுதி. அந்த உடம்பு சொர்க்கம் போக முடியாது. எந்த நரகம்? இவ்வளோ நேரம் நான் சொன்ன சில பகுதிகள், அந்த நரகம் சகோதரர்களே. அந்த உடம்பு சொர்க்கம் போகாது, அந்த உடம்பால் அமல் செய்ய முடியாது. அமல் செஞ்சாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 நாளைக்கு அந்த ஒரு மனிதன் ஒரு கவலத்தை சாப்பிட்டால் 40 நாள் வரை அவனுடைய எந்த ஒரு இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் ஹஜ்ஜி செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, உம்ரா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவன் இஃப்தார் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, மக்களுக்கு உணவு கொடுத்தாலும் உடைகளை வாங்கி கொடுத்தாலும் பெருநாளை கொண்டாட வச்சாலும் அல்லாஹ் அவன் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹராமான சம்பாத்தியம் சம்பாதிக்கின்றானோ அவனுடைய செலவினங்களில் பரக்கத் செய்யப்பட மாட்டாது. சதக்கா செஞ்சால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை விட்டுட்டு மௌத்தாகினான் என்றால் அது அவனுடைய நரகத்துடைய கட்டுச்சாதமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அது அவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். நாமும் ஹராத்தை சாப்பிட்டு, நாமும் சந்தேகத்துக்கு நம்மளை சாப்பிட்டு எங்களுடைய மனைவி மக்களுக்கும் கொடுப்போம் என்று சொன்னால் எங்களுடைய சந்ததிகள் உலமாக்களாகவும் தாயிகளாகவும் நல்லவர்கள் எப்படி உருவாக சகோதரர்களே. மெட்டீரியல் உருவாக்கப்படக்கூடிய பொருள் மோசமானதாக இருந்தால் அந்த உடம்பிலிருந்து சொர்க்கவாதியுடைய அமலோ நல்லவருடைய அமலோ ஒரு நாளும் வெளியாகாது. எனவே ஹராமான உணவுகள், சந்தேகத்துக்கிடமான உணவுகள் அனைத்தை விட்டு தப்பித்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாகத்தான் எங்கள் உடம்பும் பரிசுத்தமாகும், உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய நல்ல அமல்கள் வெளியாகும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஹராமான விஷயங்களிட்டும் பாதுகாத்தருவானாக, சந்தேகத்துக்கிடமான விஷயங்களும் பாதுகாத்தருவானாக, முத்தகீன்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருவானாக, உனக்கு நெருக்கமான அடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருவாக. எங்கள் ஊருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்தை நீக்கி அருள்வாயாக. உலக ஆசையில் மூழ்கி ஆகிரத்தை வீணாக்கக்கூடிய கூட்டத்தில் ஆக்கிவிடாதே. எல்லா பாவத்திட்டு தௌபா செய்து பரிசுத்தம் அடையக்கூடிய வழியை எங்களை காட்டித் தருவாயாக. எங்கள் உள்ளங்களில் உன்னுடைய தீனுடைய மகத்துவத்தை போடுவாயாக, உன்னுடைய நரகத்துடைய பயத்தை போட்டுடுவாயாக, சொர்க்கத்துடைய எண்ணத்தை மாசையும் உண்டாக்குவாயாக. இந்த ரமலான் மூலமாக பரிசுத்தம் அடைந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்துடியா அல்லாஹ். ரமலானை அடைந்து மூதவிகளாக மௌத்தாக எங்களை வைத்திடாதே நாயனே. ரமலானை அடைத்தும் பாவ மன்னிப்பை பெறாத மூதவியுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்துடாதே அல்லாஹ். உலகத்துடைய நேசத்தை எடுத்து உன்னுடைய நேசத்தை மறுமையான நேசத்தை எங்களுடைய போடுவாயாக. எங்களையும் எங்களுடைய சந்ததியினரையும் ஹராத்தை விட்டும் பாதுகாத்தருவாயாக. உன்னுடைய நெருக்கத்தை அன்பை நேசத்தை நசீபாக்குவாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல எங்கள் அனைவரையும் சேர்த்தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.